தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம்மிதழ்களை திறந்தருளும். எம்வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பொதுக்காலத்தின் 17ஆம் வாரம், ஜூலை 27 திங்கட்கிழமை, ஆடி மாதம் 11ஆம் தேதி. உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். சேசுமரி சூசை, நான்மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. நம் படைப்புகளில் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அன்பான இயேசுவே, இதோ இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த இளம் காலை வேலையை எங்களுடைய வாழ்க்கையில் உதிக்கச் செய்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான உடல் உறுப்புகளில் இயக்கங்களை தந்து புதிய சுவாசத்தை, புதிய வாழ்க்கையை, புதிய நாளை தந்தமைக்கு, கூட்டி சேர்த்தமைக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நேற்றைய தினம் கரங்களை கைகோர்த்து நல்ல முறையில் வழிநடத்தி புனித சந்தியாபுரின் பெருவிழாவையும் அன்னாள் சுவைக்கின் விழாவையும் கொண்டாடும் ஆசீர்வாதத்தை தந்து இரவிலே நல்ல உறக்கத்தையும் ஓய்வினையும் தந்து மீண்டுமாக புதிய விடியலை தந்தவரே, உமது அன்புக்கும் பாசத்துக்கும் பராமரிப்புக்கும் நேசத்துக்கும் கிருபைக்கும் கோடான கோடி நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு செய்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி கூறுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அதிகாலை வேளையிலே எங்களுடைய பாவங்கள், பலகீனங்கள், குற்றங்கள், குறைகளை எல்லாம் போக்கி திருத்தால் கழுவி தூய்மைப்படுத்தி உமது தூய ஆவியானவருடைய கொடைகளால், வரங்களால் எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இறைவா, எங்கள் வாழ்க்கையில் எளிய முறையில் எல்லா செயல்களையும் தொடங்கி உறுதியான மனப்பான்மையோடு எங்கள் சொல், செயல் சிந்தனைகள் அமைந்திடவும் அவற்றின் வழியாக நாம் என்கின்ற எல்லா நிலையும் புதிய சமுதாயத்தை உருவாக்கும் ஒரு புதிய சிந்தனையாளராக உருவாக்கும் சக்தியாக மாற உமது அருள் வேண்டி எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இறைவா, எங்களுடைய வயது முதிர்ந்த பெற்றோர்களை ஆசீர்வதித்து குடும்பத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு தனிமையில் இருக்கும் போது, நோயினால் வருந்தி கஷ்டப்படும் போது, உண்ண உணவில்லாமல், உடுக்க உடையில்லாமல் முதியோர் இல்லத்தில் இருப்போர் அனைவரையும் ஆசீர்வதித்து நீரே உலகில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் பெற்றோருக்கு மரியாதையும் அன்பும் காட்டி அவற்றின் வழியாக நாம் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து வாழ உமது அருள் வேண்டி நாங்கள் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.